நீதிபதியாக பணியாற்றிய குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் வழக்கறிஞராக பணியாற்றி இருக்க வேண்டும் என சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக இந்திய தலைமை நீதிபதி PR கவாய், நீதிபதிகள் AG மாசிஜ் மற்றும் K வினோத் சந்திரன் ஆகியோர் அடங்கிய அமர்வு பிறப்பித்துள்ள உத்தரவில், நிதித்துறையில் பணியாற்ற குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் வழக்கறிஞராக பணியாற்றி இருக்க வேண்டும். இந்த தீர்ப்பு ஏற்கனவே தொடங்கி தற்போது நடைபெற்று கொண்டிருக்கும் நிதித்துறை பணியமர்த்தலுக்கு பொருந்தாது. தொடங்கப்படும் நியமன நடைமுறையில் இருந்த இந்த தீர்ப்பு பொருந்தும். சிவில் நீதிபதிகள் தேர்வெழுதும் எந்தவொரு விண்ணப்பதாரரும் குறைந்தபட்சம் 3 ஆண்டுகள் வழக்கறிஞராக பயிற்சி பெற்றிருக்க வேண்டும் என்பதை உறுதி செய்ய அனைத்து மாநில அரசுகளும் விதிகளை திருத்தம் செய்ய வேண்டும். 3 ஆண்டுகள் பயிற்சி பெற்றிருப்பதை 10 ஆண்டுகள் வழக்கறிஞர் பதவியில் உள்ள ஒரு வழக்கறிஞரால் சான்றளிக்கப்பட்டு அங்கீகரிக்கப்பட வேண்டும். நீதிபதிகளுக்கு சட்ட எழுத்தராக இருந்த அனுபவம் கணக்கிடப்படும். இவ்வாறு நீதிபதிகள் உத்தரவிட்டனர். நீதிபதிகளாக நியமிக்கப்படுவோர் தங்கள் முதல் பணி நாளிலே இருந்தே வாழ்க்கை சுதந்திரம், சொத்துக்கள் தொடர்பான வழக்குகள், வழக்கு நடத்துவோரின் நற்பெயர் ஆகியவற்றை கையாள வேண்டியுள்ளது. வழக்கறிஞராக பணியாற்றுவதன் மூலம் கிடைக்கக்கூடிய அனுபவத்தை வெறும் சட்ட புத்தகம் மூலம் கிடைக்கும் அறிவும் பயிற்சியும் கொடுத்துவிட முடியாது என்று தெரிவித்துள்ளார்.